பாரதியை போற்றுவோம், பாரதிர போற்றுவோம். நன்றி மறவா நற்றமிழ் இனத்தீரே என்று இந்த கருத்தரங்கை அன்பு பிள்ளைகள் தமிழ் மீட்சி பாசறை சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே சமத்துவ பாட்டன் பாரதி, சந்தர்ப்பவாத ஐயா ஈவேரா என்று நம் பிள்ளைகள் மிக அழகாக கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். நேரம் அதிகம் ஆயிடுச்சு, ஆனாலும் சொல்லணும், ரொம்ப செறிவாகவும் தெளிவாகவும் நம் பிள்ளைகள் கருத்துக்களை எடுத்து வாதிட்டார்கள். ஒன்றை அரங்கில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, அன்னை தமிழ் சமூகத்திற்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் தமிழ் தேசியர்கள், தமிழர்கள். ஏன் நாங்கள் தமிழர்கள்? தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள், அதனால் தமிழர்கள். இங்கே எந்த ஒரு தேசிய இனமும் அதனுடைய அரசியல் என்பது, அதனுடைய வரலாறு என்பது, இலக்கியம், வழிபாடு எல்லாமே மொழியை வைத்துத்தான், மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள், அப்படிதான் நாடுகள். இந்தியாவே சாதியின் அடிப்படையிலேயோ மதத்தின் அடிப்படையிலேயோ மொழி வழியே மாநிலங்களை பிரிக்கலை. இங்கே மொழி வழியே தான் மாநிலங்களை பிரித்திருக்கு. சாதிக்கு மாநிலம், மதத்திற்கு மாநிலம் என்று இல்லை. இது இந்து மாநிலம், இது இஸ்லாம் மாநிலம், கிறிஸ்தவ மாநிலம் என்று பிரிக்கவில்லை. மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள். அப்போ மொழிதான் எல்லா ஒரு இனத்திற்கும் அடிப்படை. அதனால்தான் ஒவ்வொரு தேசிய இனத்தின் உயிர் மொழி என்று சொல்லும். மொழி இல்லை என்றால் இனம் இல்லை. அப்போ நாங்கள் தமிழ் தேசியர்கள். இந்த வரலாற்றை என் அன்பு பிள்ளைகள், என் அருமை தமிழ் உறவுகள் அறிந்து கொள்ள வேண்டும். பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள். ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமென்றால் போர் தொடுக்க வேண்டும், படை திரட்டி வர வேண்டும், பீரங்கி படை, குதிரைப்படை, யானைப்படை கொண்டு வர வேண்டும், சுட்டு வீழ்த்த வேண்டும், உயிர்களை கொள்ள வேண்டும், ஒரு துளி ரத்தம் சிந்த வேண்டும் என்கிற நிலையெல்லாம் தேவையில்லை. அழித்து விடலாம். எப்படி? முதலில் அவன் மொழியை அழி, அவன் மொழியை அழித்து விடு. அவன் மொழியை அழித்தால் அவனுடைய கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு அழிந்துவிடும். இது அழிந்து விட்டால் அவனுடைய வரலாறு, அடையாளம் எல்லாம் அழிந்துவிடும். அழிந்து விட்டால் அந்த இனம் அழிந்துவிடும். இனம் அழிந்து விட்டால் நாடு அழிந்துவிடும். ஏறக்குறைய 90 விழுக்காட்டுக்கு மேல் என் நாடு அழிந்து விட்டது. அழித்த ஆணிவேர் ஐயா ஈவேரா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளும். இது ஒரு படை திரட்டி அழிக்கிறதல்ல, மொழி அழிக்கணும், மொழி அழிக்கணும். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த என் அன்னை தமிழ் மொழியை, உலகில் ஆகச் சிறந்த இலக்கிய வளமை கொண்ட என் மொழியை, என் பிள்ளைகள் சொன்னது போல உலகிற்கு அறிவார்ந்த வாழ்வியல் நன்னறியை தந்த ஒரு மொழியை, எப்படி சொல்றான் பாருங்க, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்தது வான்புகள் கொண்ட தமிழ்நாடுகிறான் பாரதி. அந்த மொழியை, அது சனியன் ஒளி, அது விட்டு ஒளி, அது படித்தா பிச்சை எடு கூட லாய்ப்படாது. இந்த தமிழ் உன்னை படிக்க வச்சுதா? தமிழ் எப்படா படிக்க? நான் தாண்டா தமிழை படிக்கணும். அதில் என்ன இருக்கு? அதில் என்ன இருக்கு? என்ன இல்லை? என் மொழியில் என்ன இல்லை? என்ன இருக்குன்னா என்ன இல்லை அதில்? அந்த மொழியை இழிவுபடுத்தி அதில் இருந்து அந்த இன மக்களை அப்புறப்படுத்தி வெளியேற்றி அந்த மொழியை அழிப்பதன் மூலமாக அந்த இனத்தை அழிப்பது. மொழியை அழித்து கலை, இலக்கியம், இதெல்லாம் பாட்டா, இதெல்லாம் கவிதையா, இதெல்லாம் ஒரு இதா, இதெல்லாம் வழிபாடா, இதெல்லாம் கோயிலில் போய் எதனா கும்பிடுவானா? அங்கே கோயில் என்பது என் வழிபாட்டு தலம் அல்ல, என் வரலாற்று பேராவணம். வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, அந்த சுவற்றில் தான் என் கல்வெட்டு இருக்கு, என்னுடைய வரலாற்று குறிப்புகள் இருக்கு. அங்கே போகாத. அது அறிவு கெட்டதனம், அது முட்டாள்தனம், அது காட்டு மிராண்டி பைய வேலை. இப்படி சொல்லி சொல்லி
திட்டமிட்டு அழித்தார்கள். என் அடையாளங்களை முழுக்க அழித்தார்கள். இதே திருச்சியிலே முத்தமிழ் காவலன் என் தாத்தா கியா பேருந்து நிலையத்தை வைக்கக்கூடாதா? அந்த நூலகத்துக்கு வைக்கக்கூடாதா? தமிழ்காத்த தலைமகனுக்கு வைக்கக்கூடாதா? பேருந்து நிலையம் ஐயா கருணாநிதி அவர்கள் பெயரிலே, அருகில் இருக்கிறத அறிஞர் அண்ணா அவர்கள் பெயரிலே, எதிர்த்தே ஐயா ஈவேராவுக்கு சிலை, எல்லாம் திராவிட அடையாளங்கள். ஏன் அந்த பேருந்து நிலையமோ அந்த இடத்தில் ஒரு இடத்திலே என்னுடைய மூதாதை என் வீர பெரும்பாட்டன் பெரும்பிடுகு முத்தரையர் என்கிற சுவரன்மாறனுடைய அந்த பேர்ல அந்த இதை வைக்கக்கூடாதா? ஏன் தமிழன் அடையாளம் இருக்கக்கூடாது? அழிச்சிடும். அது யாரு சுவரன்மாறன்? படிப்பான். இது யாரு? கியாபே விஸ்வநாதன் தேடுவான், படிப்பான். ஏன்? இவனுக்கு வரலாறு இருக்கிறது. வரலாறு இருப்பவன் தேடுவான், வரலாறு இல்லாதவன் திருடுவான். இவன் வரலாறு இல்லாதவன். அப்ப ஒரு தமிழ் தேசியன், ஒரு தேசியனத்தின் மகன் தன் மொழியை அழித்து தன் இனத்தை நாட்டை அழிக்க வந்தவனை அழிக்கணும். அதான்டா கோட்பாடு. அதனாலதான்டா ஈவேராவை பெரிய தத்துவங்கத்துவம்லாம் வச்சுக்காத. அவரை இழிவுபடுத்துவதல்ல எங்கள் வேலை, அவரை இகழ்வதல்ல எங்கள் நோக்கம். எங்கள் பாட்டன் பாரதியை புகழ்வதுதான் எங்கள் நோக்கம். எந்த அடையாளத்தை திராவிடன் மறைத்தானோ அதெல்லாம் திருப்பி எட்ரா, தோன்றா. என் தம்பி அபு இந்த வாரா எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்த வாரா தோண்டி எடுத்துருக்கேன். அப்படித்தான் அவன் முன்னவன் நான். என்னிட அடையாளத்தை தோன்ற. ஏன்? வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள். இது தமிழ் தேசிய பிள்ளைகள் பிரபாகரனின் மக்கள் கிளர்ந்தெழுந்து எம்மின வரலாற்றை எழுதுகிற புரட்சிகர காலம். நீ ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க என்னடா பாரதியே, நீங்க போற்றிய எல்லாரும் போற்றிட்டான்டா பாரதி. சொல்லி முடியாத அளவிற்கு புகழ்றோம். நீ சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்கிய? ஆன்ற கவிஞர் அனைவருக்கும் முன்முதலாய் தோன்றும் கவிச்சுடரே, தோன்றும் கவிச்சுடரே. எல்லா கவிஞனுக்கும் ஆன்ற அறிவார்ந்த கவிஞர்கள் எல்லோருக்கும் முன்முதலாய் தோன்றும் கவிச்சுடரே என்று வருமென்று ஏங்கி இருந்த சுதந்திரத்தை கண்டவன் போல் பாடி வைத்த கற்பனையேங்கிறான். யாரு? கவியரசு கண்ணதாசன். சுதந்திரம் வரலடா, அவன் கண்டுட்டான் சுதந்திரத்தை. நம் ஐயா கவிக்கோ அவர்கள் இரும்பு பெட்டியில் கிடந்த இலக்கியத்தை எடுத்து பாமரனுக்கு பரிமாறியவன் நீதாண்டாங்கிறான். பாமரனுக்கு பசித்து கிடந்தவனுக்கு. அதனாலதான் நாங்க சொல்றோம், அன்பு பிள்ளைகளே, ஒரு தாய், என் தாய், உன் தாய், நம் தாய் சாக கிடக்கிறாள், சாக கிடக்கிறாள். ரத்தம் கொடுத்தால் தான் காப்பாற்ற முடியும் அவளை. அந்த நிலையில் ஒத்தை மகன் வந்தார், தன் மொத்த ரத்தத்தையும் கொடுத்து அந்த தாயை காப்பாற்றினான். காப்பாற்றப்பட்ட அந்த தாய் நம் தமிழ் தாய், காப்பாற்றியவன் நம்முடைய பாட்டன் பெரும்பாவலன் பாரதி. அவன் இல்லைன்னா முடிஞ்சிருந்தா எவனும் கிடையாது. ஏன்? கண்ணதாசனும் கிடையாது, எவனும் கிடையாது. நம் தாத்தை பாரதிதாசனும் கிடையாது, பாவலரேறு பெருஞ்சித்திரனான் கிடையாது, எந்த பாவலனும் கிடையாது. சந்த கவியை தந்த கவிடாவே, அவனை போய் நீ பிடிச்சுற. நான் கேட்பேன் என் அன்பு பிள்ளைகளை உங்களிடத்துல, நீ பெருமைக்குரியவன்டா. அடே நான் சொல்றேன்டா, உலகத்துலடா எந்த மொழியிலும் இல்லாத பெருமை உன் மொழிக்கு இருக்குடா. எல்லா சமயங்களுக்கும் காப்பியம் கண்டது ஒரே மொழி நம்முடைய தமிழ். நம்முடைய முன்னவன் உமர் புலவர், சீரா புராணம் இஸ்லாமிய மக்களுக்கு, ஜோசப் பெஸ்கி என்கிற வீரமா முனிவன் வந்த தேம்பாவணி கிறிஸ்தவ மக்களுக்கு, கம்பன் வந்த காப்பியம் ராமாயணம், கம்ப ராமாயணம் இந்து மதத்தை ஏற்ற மக்களுக்கு, மணிமேகலை பௌத்த காப்பியம், சிலப்பதிகாரம் எழுதியவன் சமண துறவி இளங்கோ.
எல்லா சமயங்களுக்கும் காப்பியம் கண்ட மொழி உலகில் என் மொழி உன்மொழி தமிழ். அதை போலவே எல்லா சமயங்களுக்கும் பாக்களை கவிதையில் எழுதியவன் நம்முடைய பாட்டன் பாரதி. அக்ரஹாரத்தில் இருந்து அல்லாவையும் இயேசுவையும் பாடிய ஒரு ஐயர் உலக வரலாற்றில் கிடையாதா பாரதி. என் தம்பிட்ட கொடுத்தேன், அபுட்ட இது படிடா அப்படின்னு. அக்ரஹாரத்தில் இருந்து கொண்டு அல்லாவை புகழ்ந்தவன் அதே ரீதியில் இன்று இறைமகன் இயேசுவை புகழ்ந்து பாடியவன். கண்ணனையும் பாடினான், காளியவன் பாடினான், அல்லாவையும் பாடினான், இயேசுவையும் பாடினான். அந்த பெருமை மிக்க புலவனை போற்றுட. நான் ஒன்னே ஒன்று கண்ட கேட்கிறேன். என் பிள்ளைலாம் எடுத்து தெளிவாக எடுத்து வச்சு பேசிட்டான். கீழானவன் மேலானவன் ஏதா இதெல்லாம் பேசிட்டாப்ல நம்முடைய ஐயா ஈவேரா அவர்கள். அதல்ல, நான் எப்பவுமே உனக்கு சொல்லுவேன், உனக்கு வேண்டியதை எடுத்துட்டு போயிரு. நீ என்ன பண்ண, நீ பாட்டுக்கு நீ போ. எதிரி தோற்க வேண்டும் என்று போராடாதே, நீ வெல்ல வேண்டும் என்று போராடு. இதான் நம்ம கோட்பாடு. ஐயா ஈவாராவை இகழ வேண்டும் என்பதல்ல நம்ம நோக்கம். நம் பாட்டன் பாரதி புகழணும். ஏன் புகழணும்? சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்ங்கிறான். அவனை எப்படா ஒரு சாதிக்குள்ள அடைக்க உங்களுக்கு மனசு வந்துச்சு? மனிதர்கள் தானாடா நீங்க? உங்க மனம் சரியான நிலையில் இருக்குதா? பாட்டினில் அன்பு செய்யுங்கிறான். பாட்டினில் அன்பு செய். பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சே என்று பாடியவனை பகைக்க எப்பகைவன் என்று சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு எப்படா மனசு வந்துச்சு? பகைவனுக்கும் அருள்வாய், அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டு. அதான்டா இறைதூதர் நபிகள் நாயகம் எங்களுக்கு போதிச்சது. அடுத்தவன் பசியோடு இருக்கும் போது உண்ணாதே, இதாண்டா அந்த பெருமகனார் எங்களுக்கு போதிச்சது. தன்னை போல் பிறரையும் நேசி, இதாண்டா இறைமகன் இயேசு இந்த பூவிலருக்கு போதித்தது. அதை தாண்டா சொல்ல பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்று பாடிய பாரதியை பகைக்க என் தமிழ் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தவனேவன். அவன் தாண்டா என் இனத்தின் வரலாற்று பகைவன். அவன் தாண்டா. ரம்மலாம் போய் தேடாத. உன் தாய்மொழியை அழிய விட்டு விடாதே. அழிஞ்சிருமா விட்டுறாத, சென்றிடுவீர். 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பி நம் மொழியை சாக விட்டுறாதரா, சாக விட்டுறாதரா. நம்ம மொழி உயர்ந்ததுரா. அவன் இச்சனி இதுல என்ன இருக்கு? கர்ம கர்மா. இப்ப நம்ம இருக்கும்ல, இவெல்லாம் உனக்கு ஒரு அம்மாவா? சி, இதெல்லாம் ஒரு மூஞ்சியா? செய் இப்படி சொன்னா எப்படா இருக்கும்? கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட மாட்டோம்டா. இப்போ அதான்டா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஆள் இல்லை, அதனால படத்தை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு? என் தாயை பழித்தவனை தந்தை என்று போற்று என்றான். டேய், கேடுகட்ட மானங்கட்ட கூடமாடா. நல்ல தாய்மாரில் பால் குடித்த பிள்ளை தானடா நம்ம. எப்படி எப்படி இது? உலகம் போற்றி கொண்டாடுது என் மொழியை. எப்படி? அவன் ஆல்பர்ட் ஸ்வீசர் 3 துறைகளில் முதுகலை பட்டம் பெற்றவன். இப்படி ஒரு நூலை நான் படித்ததில்லைங்கிறான் திருக்குறளை. டால்ஸ்டாய் காந்திக்கு கடிதம் எழுதி ஐயோ இப்படி ஒரு நூலுங்கிறான். நீ எதை மலம்ங்கிற? என்ன பகுத்தறிவு, என்ன முற்போக்க கிழிச்ச? இன்றால் பசிகான்பான் ஆயினும் சென்கேற்க சான்றோர் வலித்த வினை. இதை விட தத்துவம் போச்சுற போற. மலித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்த தொழித்து விடின். இதை விட இடம் இருக்கும். முடிய வழக்கம் வேணாம், சிறக்க வேணாம்டா. எது இந்த சமூகம், இந்த உலகம் எதை தவறு, எது நீதி, எது கெட்டது, எது அநீதின்னு சொல்லி வச்சிருக்கோ அதை செய்யாதுன்றது தேவைப்படாதாங்கிறான். உலகம் பழித்தது ஒழித்து விடின். இதெல்லாம் தப்பு செய்யக்கூடாதுங்க, செய்யாதரன். தமிழை ஒழிச்சு விட்டுரு. நான் எதுக்கு ஹிந்தி எதுக்குறேன்? எதுக்குறேன்? தமிழ் அழிஞ்சிருங்கிறது இல்லை, ஆங்கிலம் படிக்காமல் போயிடுவாங்கிறது தான். ஆங்கிலம் படி,
அது அறிவியல் மொழி. ஆங்கிலமே நான் போட்ட பிச்சை. 500க்கும் மேற்பட்ட கலைச்சொற்கள் வேர்ச்சொற்களை நான் போட்டிருக்கேன், பிச்சையாக போட்டிருக்கேன். அதை பல தடவை சொல்லியிருக்கேன். வேணா எங்கள் அப்பா அருளியார் எழுதின புத்தகம் இருக்குது, எடுத்து படி. அதில் தெளிவாக எந்தெந்த வார்த்தையை எங்கே கொடுத்துருக்கோம்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்காருல, எடுத்து படி. உடனே சொல்லுவார் ரொம்ப புழுவார் அப்படின்னு. என்னடா புழுகிறதுக்கு? என் பேச்சு ஒரு எஸ்போர்ட் ஸ்பீச்சு. உடனே எஸ்போர்ட் சடனே. தாக்கு ஒரு ஏ போட்டு தாக்கு. இது என்ன இருக்குது? என்னுடைய கொல் கில், என்னுடைய காசு கேசு, என்னுடைய நாவாய் அவனுடைய நேவி, என்னுடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரான். என்கிட்ட இருந்து திருடிட்டு போய் வச்சுக்கிட்டு அந்த மொழி எனக்கு அறிவின்னு கற்பிச்சு அது அறிவியல் மொழின்னு. எது அறிவியல் மொழி? முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்லியல் விழுந்த நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும். இது அறிவியல் மொழி இல்லையா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலக என்று முதல் குறையிலே பிக் பேங் தியரிய பாடிய பாட்டுனது அறிவியல் மொழி இல்லையா? உலகின் எல்லா மொழிகளும் அகர ஒளியிலே தொடங்கியது போல உலகம் தோன்றியது சூரியனில் இருந்து. பகவான் பகலவன் சூரியனில் இருந்துன்னு பாடினது அது அறிவியல் மொழி இல்லையா? மணி நீரும் மண்ணும் மலையும் அடிநிழல் காடும் உடையது அரண். இது அறிவியல் இல்லையா? இது உயிரியல் இல்லையா? நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வான் இன்றி அமையாது ஒழுக்கு என்று பாடியது அறிவியல் இல்லையா? நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லைடா, உலகத்தில் ஒரு உயிரும் இல்லைடான்னு பண்ணது இல்லையா? சும்மா சொல்லிவிட்டு போறது. என்னென்ன பித்தலாட்டம் வைங்க, என்னென்ன பேச்சு அதில் வைங்க. அவன் காலை எழுந்தவுடன் படிப்பு, பின் கடிமை கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டுட்டான். அவன் பாப்பாவுக்கு பாடிட்டான் பாப்பான். நம்மால் வந்தார் காலை படி, கடும்பகல் படி, மாலை படி, எல்லாம் படிப்படின்னாருனா. மாலை முழுதும் விளையாட்டுங்கிறது என்னது? இது விளையாட்டு ஒரு கல்வி, விளையாட்டும் ஒரு படிப்பு. மாலையில் விளையாடுனதில் விட்டமின் டி இருக்குது, நல்ல சத்து இருக்குது. மாலை வெயில் மருந்துங்கிறான். அதனால தான் எல்லா பள்ளிக்கூடங்களும் மாலை நேரத்தில் விளையாட்டுக்கு ஒரு மணி நேரம் வச்சான். விளையாட்டு பீரியடுன்னு ஒன்று வச்சான், விளையாட்டு வகுப்பு. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உடல் நலம் இல்லாத அறிவு கல்வி, உடல் நலம் இல்லாத செல்வம், உடல் நலம் இல்லாத புகழ், உடல் நலம் இல்லாத பதவி எதுவும் பயனற்றது, பயனற்றது. அப்ப உடல் நலம் பேணணும்ல. உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்கிறான் திருமூலர். உடல் பல நுட்பமான வேலைகளை செய்யும் தொழிற்சாலை, அதை பேணி பாதுகாக்கணும்ல. அப்ப விளையாடணும்ல, உடலை வலிமையாக வச்சுக்கணும்ல. அப்ப படி 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 படி. அவர் இப்படி சொல்லிட்டாரு, அவர் அப்படி சொல்லிட்டாரு. அந்த பாரதிதாசன் தான்டா சொல்றான், உய்வகை காட்டும் உயர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய புலவன் பாரதி என்று அவன் தான்டா பாடுறான். என் நம்பி அபு சொன்ன மாதிரி பழனி பாபா எங்கள் அண்ணன் வந்து அம்பேத்கரை பெரியாரை சொல்லாதவங்க எதை சொன்ன அந்த காலம் அவரை பற்றி சொன்னது. நாங்கள் கூட தான்டா பேசுகிறோம். 10 வருஷமாக அவரை ஊராக பேசின ஒரு மகன் நான் தான். அப்புறம் பார்க்க என்னுடைய பேராசிரியர் பரமசிவம் காணொலியை இப்போ பரப்புனாங்க, நான் கூட வச்சேன் என்னுடைய தன் நிலைப்படத்தில். என்னுடைய பேராசிரியர் அவர் தான் எனக்கு தமிழ் படிப்பிச்சவர், என்னுடைய தமிழ் துறை பேராசிரியர். அவருக்கு ஒரு செல்ல மகன் போல நான். அப்போ அவர் சொல்கிறார், நாங்கள்லாம் பாரதிதாசனுக்கு பக்கம் இருந்து பாரதிக்கு எதிரான ஒரு கூட்டத்தில், அதான் திராவிட சிந்தனையில் வந்தவன். எங்கள் அப்பாவை சொல்கிறார், நெல்லைக்கண்ணன் மட்டும்தான் பாரதிக்கு பேசுவார், நாங்கள்லாம் ஏற்று பேசுவோம். அப்புறமா அது பேராசிரியர் இந்த வேலைக்கு வந்து படிக்க தப்பு பண்ணிட்டோம், ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப தப்பு பண்ணிட்டோன்னு தோணுச்சு. அப்புறம் முட்டாள்தனம் பண்ணிட்டோம்டான்னு தோணுச்சு அப்படின்னு. அவன் எனக்கு படிப்பிச்சிருக்கான்னா அவன் சாதாரணமாக படிப்பிச்சிருப்பானா? அவன் தான் சொன்னால, டே ஒரு அக்ரஹாரத்திலிருந்து ஒரு இளைஞன் இவ்வளவுதான்டா பாட முடியும், அவனை போய் நோன்றியலடா. 1000 முண்டுங்கள் சாதின்னு சொல்லிட்டான். அப்புறம் அந்நீர் எப்படி புகழ் என்ன நீதினு கேட்டான், அவனே ஒத்துக்கிட்டான் 1000 ஜாதின்னு இருக்கு. அப்புறம் என்ன சொல்றான், ஒழிக்கணும். அவன் சாதிகள் இல்லையடி பாப்பா, அப்பா ஆத்தாவுக்கு பாடினா கேட்காதுன்ட்டு பாப்பா வேணாம் பாப்பா, அதை விட்டுடாங்கிறான். பாதகம் செய்வோரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா, எப்படி சொல்லி கொடுக்குறான்.
தப்பு தப்பா கற்பிச்சு ஒரு பகையை வச்சுக்கிட்டு எப்படியாவதுன்னு என் தம்பி கூட கோட்டைங்கிறான். நான் இப்பவும் சொல்றேன், எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி திராவிட இருப்பை கட்டமைத்தீர்களோ அதே பிராமண கடப்பாறையை கொண்டு அந்த பாலடந்த குட்டியச்சவரை நான் தகர்க்கல. நான் பிரபாகரன் மகன்டா, நீ எழுதிவிட. இந்த பிஜேபி பூச்சாண்டி அது வந்துடும். பிறவி வீரங்கடா நாங்க. என்னன்னு நீ கோலை மாதிரி வரட்டும்டா. கூட்டத்தில் சலசலப்புனா அவன் என்னன்னு வர அட்றான்னு சொல்லி நானே இறங்கி படிப்பேன்டா. நீ என்கிட்ட பேசாத. நீ என் மொழி, என் இனம், என் நிலம், என் வளம், என் மக்களுக்கு எதிராக எவன் வந்தாலும் எதிர்கொள்கிற வீரம் என் குருதியில் இருக்குடா. அவன் வந்துருவான். அதுக்கு புடுங்கிறதுக்காடா நீ வந்த ஒரு வீர மகன். போய நான் இருக்கேன்னு பார்த்துக்கிறேன். போய அண்ணன் இருக்கேன். போட நான் சொல்றேன் என் பிள்ளைகிட்ட, நடந்து போடா. விழுகிற நிலம் நான் இருப்பேன்டா. உன் அப்பா இருப்பேன், உன் அண்ணன் இருப்பேன்டா. போடா, உன் மாமன் இருப்பேன்டா. அப்படி சொல்ற. போயிடாதப்பா, போய் பூச்சாண்டி வந்துடுவாப்பா, அவன் வந்துடுவாப்பா. அப்போ நீ புடுங்கிறதுக்கு அங்கே உட்காந்துருக்க. நான் வரவிட மாட்டேன். என்னுடைய ஆட்சி முறை சிறப்பா இருக்கும். அவன் வந்து இங்க செய்ய வேண்டிய எந்த தேவையும் இந்த நிலத்தில் இருக்காது சொல்றான். அதை விட்டு அவன் வந்துருவான். இதை எப்படி கூறாயிரான்? கிறிஸ்தவர், இஸ்லாமியர், திமுக பாதுகாப்பு, இந்து பிஜேபி பாதுகாப்பு, இது 2 பேருக்கும் தேவைப்படுது. இப்ப அந்த திருப்பரங்குன்றத்தில் அது அவனுக்கு தேவைப்படுது. 2 பேரும் அதை வச்சு விளையாடிட்டு இருக்கான். ஏன் தேர்தல் வருது, ஓட்ட குவிக்கணும். உண்மையிலே நான் சொல்றேன், நான் முதலமைச்சராக இருந்தா இந்த பிரச்சனை ஆக்கணும்னு எவனுக்கு வந்திருக்குது? யார் அவனை கூட்டியோட உட்கார? என்ன பிரச்சனை? வேலை கத்தம் ஏற்றிட்டு பாப்பா. விடுறா, எத்தனை பேர் போற? போய் ஏற்றிட்டு போ. நீ என்னப்பா? நான் கந்திரி ஆக்கணுங்க, சிக்கந்தர் தருகால வழிவிடுப்பா. நான் வரணுமா இல்லை வேற யாரும் அனுப்பவாப்பா? டேய், யாரா போகிறது? நீ கார்த்தினி கூட போயிட்டு வாடா. விளக்கத்தும் போது என்ன வேணுமா, நெய் வேணுமா, என்னப்பா வேணும்? போப்பா, ஏத்துப்பா. பிரச்சனை வரக்கூடாது தம்பி. இஸ்லாமியர்கள் நாங்கள் தமிழர் ஆகல தம்பி. தமிழன் நான் தான் இஸ்லாமியன் ஆயிருக்கேன். அதை நீ புரிஞ்சுக்கணும் தம்பி. என் அண்ணன் பழனி பாபா சொல்லுகிறான், நான் இங்குதான் இருந்தேன், மார்க்கம் தான் என்னிடம் வந்தது. எங்கிருந்தோ வந்தவன் என்கிட்ட வந்து சட்டம் பேசிக்கிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? இது ஏன் நாடு? இது வந்து எனக்கு எப்படி வழிபடுறது இதெல்லாம் அதெல்லாம் எனக்கு நீ சொல்லிக் கொடுக்கக்கூடாது. உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த ஆள் நாங்கள். அது அம்பேத்கரையும் பெரியாரையும் யார் போற்றுகிறானோ அப்படின்ட்டு. யார் போற்ற? அம்பேத்கரை கருணாநிதியா திமுக வீட்டில், திமுக கட்சிக்காரன் வீட்டில் இந்த தாழ்த்தப்பட்ட நம்முடைய ஆதி தமிழ் குடிகள் திமுகவில் இருந்தால் அவன் வீட்டில் வேணா அம்பேத்கர் படம் இருக்கும். ஒருத்தன் வீட்டில் அம்பேத்கர் படம் இருக்கான்னு காட்டுறா. எங்கள் வீட்டில் இருக்குடா, காட்டுறா. என் வீட்டில் இருக்கு. அப்போ எங்கள் அண்ணன் சொன்னதை நாங்கள் எப்படி பார்க்குறதுட்டே இவெல்லாம் அம்பேத்கரை போற்றடா தொலைச்சி போகிறத. டேய், அதே எங்கள் அண்ணன் சொன்னதை கேளுங்கடா. கடைசியாக என்ன சொல்கிறாரு என் தம்பி? அவன் சொல்கிறான் பாருங்க, நான் என்ன எப்படி வந்தேன், எங்கே முடிக்கிறேன் பயணத்தை, அதான் பார்க்கணும். நீ எங்கே முடிக்கிறோம் அதான் முக்கியம். வாக்கியத்தை எப்படி தொடங்கணும், எப்படி இதுன்னு என்ன முற்று பெறுது, எதுல முடிக்கிற அதான் முக்கியம். கிளைமாக்ஸ் அதான் முக்கியம். அங்க என்ன பண்ண நீ? எங்க அண்ணன் என்ன சொல்ற? மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டாப்ல. அதையேண்டா போட மாட்டேற? நான் இறந்தால் திமுக கொடியை போட்டு என் மௌத்திலே என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று சொன்ன பழனி பாபா, மானமுள்ள ஏதாவது ஒரு தமிழன் எவனாவது ஒருவன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானா என்று கேட்டார். அதை ஏண்டா போட மாட்டேற? ஏன்? எங்களுக்கு அவர் மேல என்ன? எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒன்றுமில்லை. கோட்பாட்டு எதிரி. என் மொழியை ஒழிக்கணும்னா உடனே ஒழிச்சிடுறேன்.
இல்லை நீங்கள் அப்படி பேசணும். ஆமையா பேசணும்யா. அதில் எங்கள் அண்ணன் பழனி பாபாவும் இருந்தார். என் தாத்தன் தேவனைய பாபானார். திராவிடத்தை பாடிட்டு வந்தாங்க. கடைசியா திராவிடம் தீதின்னு முடிச்சாங்க. வென்று வருவான் திராவிட காலை பாடினான். திராவிட நாடு பாடுனான் பாரதிதாசன் என் தாத்தன். கடைசியா என்ன பண்ணா? முத்துக்கடல் முரசறையும் முத்தமிழ் நாடு அப்படி வந்தான். நீ முன்னேறுவாய் தமிழ் மறவா ஒற்றுமையோடுன்ட்டான். எப்படி பாடுறான் பாரு. தமிழ் மறவனே ஒற்றுமையோடு அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். தமிழை மறவாமல் ஒற்றுமையோடு அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி பாடுறான் பாரு. மூவேந்தர் முரசறைந்தது நாடு தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது செந்தமிழ் நாடுங்கிறான். எங்க வந்தா? திராவிட நாடு பாடினான். எப்படி? என்னை மாதிரி பேரை மாதிரி 10 வருஷத்துக்கு மேல ஊரா போய் பேசிட்டு வந்தேன். வேற இன்னைக்கு என்ன பண்ண? அந்த 10 வருஷத்துக்கு மொத்தமா வச்சு பொழந்து தள்ளிக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைகள்லாம் இப்பதான் தேடுறாங்க. நான் இந்த படம் பார்த்து பகுத்தறிவு பாலவன் வந்து பிலார் கடப்பாறை கூடப்பாறைலாம் சொல்லிடுறேன். கோடாரி மண்வெட்டிலாம் சொல்கிறாள் இல்லையே. படிச்சுட்டு சொல்கிறேன். என் நூலகத்தில் வந்து பாரு எவ்வளோ புத்தகம் இருக்குது. தனி அறையே இருக்குது. அவருக்கு ராக்குன்னு சொல்லுவோம்ல, தனியாக இருக்கு. அங்கிட்டு கம்யூனிஸ்ட சிந்தனைகளுக்கு ஒரு அறை. அதில் பாதிக்கு மேலே எங்கள் அண்ணன் ராஜேஷ் கொடுத்து விட்டது. நடிகர் ராஜேஷ் படிச்சுட்டு கட்டுக்கட்டாக கூட அப்படியே சாக்கு மூட்டையில் அனுப்பி விட்டுருவாரு. டேய் தம்பி இதையெல்லாம் நீ படிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். இந்த புத்தகம் எனக்கு இருக்கிறதோட உனக்கு இருக்கிறது பயன்படும். ஏன்னா அவர் படித்து கொண்டு போக மாட்டார், நான் கொண்டு போவேன். அதனால கொண்டு கொடுத்தது இருக்கு. ஒரு பாரு என் நூலகத்தை வந்து பாரு. அதில் தனித்தனியாக ஒரு இதில் கண்ணாடி இதில் வச்சிருப்பேன். என்னடா வச்சிருக்கேன் நீ? என்ன சொல்றதுக்கு இருக்கு? அடிப்படையே பிழை. என் தாயை ஒழிக்கணும்ட்ட உடனே நான் ஒழிச்சிருவேன். இதை யார் கற்பிச்சு கொடுத்தா? யார் கற்பிச்சு கொடுத்தா? தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாது. தமிழை பழித்தவனை உன் தாயே தடுத்தாலும் விடாது. யாரு? அவர் கூட இருந்து அவரை போற்றிய அதே என் தாத்த புரட்சி பாவலம் தான் சொல்றான். அப்புறம் அதுல பெரியார் என்ன, சிறியார் என்ன, வரியார் என்ன, எளியார் என்ன பொழந்துட்டு போடா. என் இனத்தை அழிக்க என் உயிர் தலைவனை நீ பாடுறா. இந்த ஜெகத் கஸ்பார் அவர்கள் பேட்டி எடுப்பாங்க. அருள் தந்தை அப்படியே சரி மீசை இருக்காது. அப்ப உட்காந்து உங்களுக்கு எப்பாவது கோபம் வருமா? என் இனத்துக்கு எதிராக ஏதாவது செஞ்சு வேலை செஞ்சு பாருங்க, அப்போ பார்ப்பீங்க என் கோபத்தை அப்படிம்பாப்ல. அவன் பிள்ளைதான்டா நாங்கள்லாம். இனத்துக்கு எதிராக என்ன நீ எல்லாமே சனியங்கிற கர்மங்கிற அதை ஒழிக்கணும்ன்ற. தமிழர் என்று சொல்வது இன எழுச்சிக்கு எதிரானது. உங்ககிட்ட கேட்கிறேன், எந்த இன எழுச்சிக்குடா? ஏன் ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க? தமிழர் என்று பேசுவதெல்லாம் இன எழுச்சிக்கு எதிரானது. தமிழர் உரிமை, தமிழர் தேசம் இப்படியெல்லாம் பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது. எந்த இன எழுச்சி? அதெல்லாம் அப்படி கிடையாது. நீ பாரதி என் தமிழ் பெரும் பாட்டன். பாரதி என்றால் அவன் தமிழ், என் தமிழ். என் தமிழை அவன் இழிவு செய்யவில்லை, அவன் புகழ்ந்தான், அவன் உயிர்ப்பித்தான். அதைதான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்லுகிறார்கள். சிலுவையில் எழுத்தாணியலால் சிலுவையில் அறையப்பட்ட கவிதையை நீதான் புத்துயிர் கொடுத்து உயிர்ப்பித்தாய்ங்கிறப்பல. புத்துயிர் கொடுத்த நீதான் வந்து பண்ண பாரதி. எல்லாரும் மாறிட்டான் அவனை புகழ்ந்து. அதான் என் தம்பி கார்த்தி கூட ஐயா அன்பழகன் கூட சொல்றத சொல்றாங்க. பேசுறது என்ன வேணாலும் பேசலாம்ல. சில கஞ்சா குடிக்கைகள் உட்கார்ந்து அந்த வலைவெளியில் உட்காந்துட்டு கஞ்சா குடித்தவனெல்லாம் மகாகவியா உங்களெல்லாம் இவ்வளோ பேச விட்டது எப்படி ஆயிடுச்சு பாரு. இப்போ அதே இதை நான் கேட்டால் மூக்குப்படி போட்டவரெல்லாம் பேர் அறிஞரா அப்படின்னு கேட்டா. ஏன்னா நாங்கள் அதை பேச மாட்டோம். ஏன்? அந்த அறிஞர் பெருமகன் மீது அளப்பெரிய மதிப்பும் பற்றும் கொண்ட பிள்ளைகள். ஏன் அவர் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டின் அரசியல் மேடையில் தமிழ் இலக்கியமும் வரலாறும் பேசப்பட்டது. அதனால் அவர் மாலை நேர கல்லூரி போல அரசியல் மேடைகளை வைத்திருந்தார். அங்குதான் எண்ணரும் முன்னவர்கள் ஆகப்பெரும் அறிஞர்கள் தோன்றினார்கள். அதனால நாங்கள் அவ்வளோ தரக்குறைவா பேசுறது இல்லை. நீ சும்மா அதாவது அவன் நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு தான் பேசணும். இப்போ என் தம்பி கேட்டான்ல பாகிஸ்தான்ல பேசுவார் அப்படின்னா, இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு அவர் பாரு,
இந்த RSS பிஜேபி காரன் பரவாயில்ல, எங்களை பாகிஸ்தானுக்கு தான் போக சொல்றான், இவர் ஆப்கானிஸ்தானுக்கு போக சொல்றாப்ல. அப்ப இது அவன் நாடா? இங்க வாடா. நீ யாரா முதல்ல? இது ஓ நாடா? இங்க வாப்பா. நாங்கள் தமிழர்கள் ஒரு மார்க்கத்துக்காக, ஒரு இறை வழிபாட்டுக்காக ஏற்றிருக்கோம். எங்க அண்ணன் பள்ளிவாசன் சொல்றது, இஸ்லாம் நாட் a religion, it's a revolution. because சாதிய இழிவு, அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை, இந்த கொடுமையை ஒழிக்க வந்த சமத்துவ மருந்து இஸ்லாம். அதனால அதை ஏற்றான். உடனே அதை ஏற்றதுனால நான் அந்நிய நாட்டுக்கு போகணும் அப்படின்னா, நீ தான் முதல்ல அங்கே போகணும், உன் ஊருக்கு போகணும். இங்கே உட்காந்துக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இவங்க சொல்லுவாங்க, நாங்கள் தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம். நாயே, நீ உட்கார்ந்துருக்க நாற்காலியே நாங்கள் போட்டது உனக்கு. நீ நாங்கள் போட்டது, நீ அதில் உட்காந்துட்டு எங்களுக்கு இடஒதுக்கீடு. பார்ப்பனன் உன் எதிரி, அதை நாங்கள் பார்க்குறோம். நீ முதல்ல எந்திரி. கெட் அவுட் ஐ சே, கோ அவுட். நீ போடா. இவன் ஏன் வட இந்தியனை விரட்ட முடியாது? இவன் ஏன் வட இந்தியனை வராதுன்னு சொல்ல முடியாது? ஏன்னா அவன், ஹலோ நான் இன்னைக்கு தான் வரேன், நீ போன வாரம் வந்தவன், அதனால நீ போ, நீ முதல்ல போ, அப்புறம் நான் போறேன். அதனால இவன் சொல்ல மாட்டான். நான் ஏன் சொல்லுவேன்? ஏன் சொந்த இந்த திராவிடர்கள் நம்மை பார்ப்பனன் வந்துருவான், பிடிச்சு கொடுத்துருவேன், இந்த பூச்சாண்டியை 100 ஆண்டுகளாக காட்டிட்டான். இவன் கருப்பணை சாமிக்கே வேப்பல் அடிக்கிற ஒரு பெரிய கருப்பன் பிரபாகரன் மகன் வருவான்னு தெரியாம அவன் ரொம்ப நாளா பூச்சாண்டி கட்டிட்டான். ஏன் தமிழர்களை எங்க ஐயா அண்ணல் தங்கம் என் தங்கச்சி சொல்லிச்சு பாருங்க. நீ தான் சொன்னியா? யார் சொன்னா? தம்பி இல்லை, என் மகன் சொல்றாப்ல, தமிழவன். அண்ணல் தங்கர் ஏன் நீங்கள் தமிழர் கழகம் வைக்கல? நம்ம தாத்தா கீயா பேசினது அண்ணல் தங்க மரமே எல்லாம் பேசும்போது, அது தமிழர் கழகம் என்றிருந்தால், தமிழ் அப்படி என்றிருந்தால், தமிழர் என்றிருந்தால், பார்ப்பனன் நானும் தமிழர் என்று வந்து விடுவானே. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஐயா வீரமணி இந்த கதையே சொல்லிட்டு இருக்காப்ல. இதையே அவன் எப்படி வருவானா? பார்ப்பனன் எப்படி வருவானா? உள்ள தமிழர் என்று இருந்தால் எப்படி வருவானா? நானும் தமிழன் என்று வருவானா? அவன் தமிழன் என்று வருவானா? அப்ப தமிழர் என்று இருந்தால் அவன் வருவான். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் வர முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் திராவிடர் கழகம். எப்படி? அதனால நாங்க பொலபொலன்னு பொலந்து தள்ளுவோம். அது தமிழர் கழகம் இருந்தா தமிழன் அவன் வந்துருவான், நீ வர முடியாது. அதனால திராவிடன், தமிழும் திராவிடத்துக்குள்ள அடக்கம். ஏண்டா என் தாய்மொழியை தூக்கி திராவிடத்துக்குள்ள அடக்குவ நீ? ஏன் என் தாய்மொழி அடக்கம் பண்ற நீ? நான் என்னைக்கும் என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், யாரை பேசினால் எதிரி அஞ்சுகிறாரோ, யாரை பேசினால் எதிரி கொலை நடத்துகிறாரோ,
யாருடைய பெயரை கேட்டால் எதிர் குலை நடுங்கிறானோ அவனே உன் இனத்தின் தலைவன்கிறான். பிரபாகரன் சொன்ன நடுங்குவான். இப்ப பாரதி அப்படின்னா நடுங்கினா விடாத. நான் ஒரு பெரிய வரலாற்று தப்பண்ணிட்டேன். இந்த கடப்பாறையை, இந்த பாரதிங்கிற பெருங்கருவியை 10 ஆண்டுக்கு முன்னாடி எடுத்துருக்கணும். தப்பண்ணிட்டேன். அதனால நீ எதுக்கும் பயப்படாத. எதிரியை இகழ்வதை விட நமக்கு எது நம்மவனை புகழ்ந்துக்கிட்டே போ. பிரபாகரனை பிடிக்காத, பிரபாகரன் என் தலைவன் பாடிக்கிட்டே இரு. அவன் மயங்கிடுவான். அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நமக்கு இருக்கிற கடைசி நம் பாட்டன், தமிழ் பெரும்பாட்டன் பாரதியை நாம் புகழணும். ஏன்? நம் பிறவி கடமை. தமிழ் மண்ணில் தமிழ் மகனாக பிறந்த ஒவ்வொரு பிள்ளைக்குமான பிறவி கடமை பாரதியை பாடுவது. பாரதியை எங்கே வேணாலும் போய் பாடலாம். என் தம்பி கேட்டால் அப்போ பாகிஸ்தானுக்கு, அப்போ பாகிஸ்தானுக்கு போக சொல்கிற, அப்போ நீ RSS கேட்டால் அது மாதிரி ஒரு இதுக்கு சொன்ன எந்த நாட்டிலும் போய் பாடுவேன். பாரதியை பாடுறேன்னா எங்கேயும் பாடுவேன். உண்மையிலே உங்களுக்கு செய்தி தெரியுமா? விஜிலுங்கிற அமைப்பு RSS பின்பலம் கொண்டதுக்குன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ஆராய்ச்சி அவன் தான் பண்ணுவான். நான் ஒரு இலக்கிய அமைப்பு விஜில்னு பாரதியை பற்றி பேசுறேன்னா பாரதியை பேசுறது எனக்கு பிடிக்கும். ஏன்னா எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் படிப்பிச்சவன். அப்படி இதே மார்க்சிய இயக்கங்களில் தாமியசா மேடைகளில் பாரதியை கடுமையாக புகழ்வார்கள். நான் ஐயா ஈவேராவை பற்றி பேசும்போது என்னை எச்சரித்தார்கள். அதிகமாக தோழர் ஈவேராவை பேசுகிறார் அப்படின்னு. இன்றைக்கு அவர்கள் பாரதியை விட்டுட்டு ஈவேராவை புகழ்கிறார்கள். நான் பாரதியை புகழ்ந்து கொண்டு போறேன். ஏன்? இது என் பிறவி கடமை. தமிழ் மகனாக, தமிழ் பால் குடித்த மகன் பாரதி என்கிற பாட்டனை நான் பேசலைன்னா என் பிறப்பு பிழையாயிரும். அதனால அந்த பேரறிஞனை, பெருங்கவிஞனை போற்றுவது என்பது தமிழ் பிள்ளைகளின் பிறவி கடமை. நாம் போற்றுவோம். அதனால போற்றி அவன் சொல்றான் இவன் சொல்றான் என்னை சொல்லாத. ஒண்ணுதான், தமிழை போற்றியவனுக்கு சிவனாக இரு, தமிழை தூற்றியவனுக்கு யமனாக இரு. அதனால என்ன சொல்றான்? தமிழை போற்றியவனுக்கு சிவனாக, தமிழை தூற்றியவருக்கு யமனாக நாம் இருக்கிறோம். இந்த கருத்தரங்கு என் பிள்ளைகள் சொன்னது போல எப்படி சொல்றது, ஒரு தொடக்கம், ஒரு முன்னோட்டம், ஒரு ட்ரெய்லர், ஒரு சாம்பிள் பீஸ். நீ அமைதியா இருந்தா நான் அமைதியா இருப்பேன். நான் என்ன ஆயுதம் எடுக்குங்கிறத நீ தான் முடிவு பண்ற. நீ கருத்தரங்கு, நான் கருத்தரங்கு. அவருக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அப்ப என் தம்பிகள் சொன்ன மாதிரி நிறைய மிச்ச மீதி இருக்குது. பெரிய ஒரேதான். இப்போ கை அடக்கம் பண்ணி, கால் அடக்கம் பண்ணி, மண்டை இருக்கு. அதை ஜனவரி 3ஆம் தேதி மொத்தமாக அடக்கம் பண்ணி முடிச்சிருவோம். என்ன பெரியார்னு சொல்ல மாட்டியலா, தந்தைன்னு சொல்ல மாட்டியா? அதெல்லாம் சொல்ல மாட்டான். எதுக்கு தந்தைன்னு சொல்லணும்? எதுக்கு தந்தைன்னு சொல்லணும்? எதுக்கு பெரியார்னு சொல்லணும்? நீ என் பாட்டனை செக்கிழுத்த செம்மல், கப்பல் ஓட்டிய தமிழன் வஉசி அப்படி சொல்லு. சிலம்பு செல்வன் மாப்போசி அப்படி சொல்லு. தமிழ் தென்றல் திருவிக்கா அப்படி சொல்லு. தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள் அப்படி சொல்லு. முத்தமிழ் காவலன் கியாப்பை விஸ்வநாத் அப்படி சொல்லு. அப்படி சொல்லு. பகுத்தறிவு பாட்டன் அயோத்திதாசன் அப்படி சொல்லு. திவான் பகதூர் சமூக சீர்திருத்த செம்மல் ரெட்டமலை சீனிவாசன் அப்படிதான் சொல்லு. அப்படி சொல்லு. பெருந்தலைவன் காமராஜ் அப்படி சொல்லு. தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தவிர அப்படி சொல்லு. நீ எங்களை அப்படி சொல்ற மாப்போசி, வஉசி, பாசிமணி ஊசி வித்துக்கிட்டு இருக்க தொலைக்காட்சியில் உட்கார்ந்துக்கிட்டு. இவரை மட்டும் தந்தை பெரியார், தந்தை பெரியார். அப்ப நாங்கள்லாம் என் தலைவனை எப்படி சொல்ற? திருப்பிரபாகரன், திருப்பிரபாகரன் குறிச்சு வச்சிருக்கா. எனவே திருப்போட்டவனு திரி காலத்தை திரி விட்டு ராஜ்கள் சொல்றா மேதகு. ஏண்டா கண்ட கண்ட நடிக பயில தலைவர் தலைவர்னு கூப்பிட்டு அலையிற. என் இனத்தில் தோன்றாமல் தோன்ற முடியாத அளவிற்கு தோன்றிய என் தலைவன் பிரபாகரனை தலைவர் பிரபாகரன் சொல்லு. இல்ல மேதகுவே பிரபாகரன் சொல்லு. அதோட திருப்பிரபாகரன் அவர்கள், திருப்பிரபாகரன் அவர்கள் என்னடா உன் வீட்டில் வேலைக்கு ஏதோ விண்ணப்பம் போட்ட மாதிரி போயிட்டு அவரை எப்படி இருக்கு? அதெல்லாம் கேட்கும்போது எப்படி வலிக்கும். பண்ண அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கேன்.
இதுக்காவது நம்ம வெல்லணும்டா, இவங்களை ஒழிக்கிறதுக்காவது நம்ம வெல்லணும்டா. நீ சொல்லு, எங்கள் தாத்தாவை சொல்லும்போது இப்படி சொல்லு, தெய்வ திருமகன், பெருந்தலைவர், அப்படி சொல்லு, நேர்மை நேர் வடிவம் கக்கன், அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. நாங்கள் ஐயா பெரியார் அப்படி சொல்கிறோம். இல்லைன்னா ஐயா ஈவேரா தான். நீ மாப்போசி வாவுசினா ஈவேரா அப்படின்னு போட வேண்டியதை நாங்களும் போடுவோம். அதனால் மாண்புமிக்க திராவிட திருவாளர்களுக்கு இதோட இந்த ஆட்டத்தை நிறுத்திக் கொள்கிறோம். அடுத்த ஆட்டம் அவர்கள் எப்படி ஆடுகிறார்கள் என்பதை பார்த்து அதற்கு ஏற்ப இது சிறியவர்கள் அணி, இன்னும் பெரியவர்கள் அணி இருக்கிறது. பிரபாகரன் என்ற பெரும் மரபணியின் ஒத்த தோட்டா, எத்தனை தோட்டாக்களை வச்சிருக்கு பார்த்துக்க. இதெல்லாம் சும்மா ஒரு பொட்டுவடி மாதிரி வெடிச்சிருக்காங்க. விட்டோம்னு வச்சுக்கிற பீரங்கியா வெடிப்பான். பார்த்துக்க, பார்த்து நீ இப்போ என் பிள்ளைங்க மாதிரி கருத்தாதுன்னு பேசுவியா? என்னை திட்டுவேன், பாரதியை திட்டுவேன். அவனை அதிகபட்சமாக பார்ப்பான்பா. நாங்கள் அதனாலே அவன் பார்ப்போம், ஒரு தடவை நல்லா பார்ப்போம், நல்லா ஊற்று பார்க்குறேன். என்னையா அவ்வளோதான் புரியுதா? இதனால கொஞ்சம் பார்த்து, எங்களுக்கு தேர்தல் வருது, மாநாடு வருது, கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால ஆட்டத்தை இதோடு நிறுத்தி கொள்வோம். மிச்சத்தை ஜனவரி 3ஆம் தேதி பார்த்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். நம் பெரும்பாவலன் பாட்டன் பாரதியின் புகழ் போற்றுவோம், பாரதியை போற்றுவோம், பாரதியரை போற்றுவோம், நம் பிறவி கடமை ஆற்றுவோம். புரட்சி வெல்லட்டும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.